Hello dears, வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் வினோதினி 30. சூப்பரான கொரியன் சஸ்பென்ஸ் த்ரில்லர் ட்ராமா பார்த்துட்டு இருக்கோம். கண்டினியூ பார்க்குறதுக்கு முன்னாடி கடைசி இதோட விட்டுருந்தோன்னா 1 பல ட்விஸ்ட். அதில் இறந்து போன ஹை ஸ்கூல் டீச்சரை அவங்க ஒய்ஃபே மர்டர் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு அவங்க பையனான சன்னே நினைக்கிறாங்க. இன்சூரன்ஸில் ஃப்ராட் பண்ணுறவங்கள கண்டுபிடிக்கிற இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடிய ஹேன் தன்னை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்சூரன்ஸில் ஏதோ ஃப்ராட் பண்ணியிருக்கோமோ அப்படிங்கிறதுக்காக நம்மளை அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது லேட்டாக ஜன்ஷிக்கு தெரிய வரப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு கண்டினியூவாக பார்க்கலாங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இந்த எபிசோடில் சில விஷயங்கள் பிடிப்பட்ட மாதிரி தெரியும், அட் த சேம் டைம் குழப்பமாகவும் இருக்கும். ஆனால் எண்டிங் தரமான ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நல்ல ரீச் கிடச்சா நான் டெய்லியும் வீடியோ போஸ்ட் பண்ணுவேங்க. இப்போ வாங்க இந்த எபிசோட்குள்ளே போயிடலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீனில் ஜெயிலில் இருக்கக்கூடிய அந்த கேண்டில் லேடியோட ஹஸ்பண்ட் கிட்ட யாரோ பேசிகிட்டு இருக்காங்க. அது நம்ம கிம்யூனா யாருன்னு சொல்லிட்டு தெரியல. அவன் பயங்கரமாக கொந்தளிக்கிறான். ஒரு புருஷனாலும் எப்படி பொண்டாட்டி வேறு எவன் கூடயும் ஆஃபர் வச்சுட்டு இருக்கிறத பார்த்து கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? அவள் இறந்து போன அன்னைக்கு அந்த கேண்டில் ஷாப்புக்கு நான் போனேன் தான், அவளுக்காக நான் வெயிட் பண்ணேன் தான். என்ன சில விஷயங்களை தெளிவுபடுத்த வேண்டியதாக இருந்தது. அவள் வந்தா கண்ணு மையெல்லாம் அழிஞ்சிருந்தது. ஒரு வேளை அவளோட அஃபேர் கூட சண்டை கிண்டை போட்டு வந்திருப்பாளோ என்னமோ, அது எனக்கு தெரியாது. ஆனால் அப்படி தான் இருக்குமோன்னு நான் கெஸ் பண்ணேன். அவள் கண்ணு மையெல்லாம் கலைஞ்சிருந்தது. அந்த அளவுக்கு அவள் அழுதுருந்தா, கொஞ்சம் குடிச்சும் இருந்தா. எனக்கு செம கோவம் வந்துச்சு. என்கிட்டயே ரொம்ப துடுக்குத்தனமா ஆமாண்டா எனக்கு அஃபேர் இருக்குன்னு பேசினா. எனக்கு கோவம் வந்துச்சு, நான் அடிச்சிட்டேன். நீ அடிச்சிட்டே உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவள் கத்துனா. அவள் தெளிவாக தான் இருந்தா. நான் அடித்ததால் அவளுக்கு எதுவும் ஆகலை. அந்த கோபத்தில் நான் அந்த ஷாப்பை விட்டு வெளியும் வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் ஒருவேளை அவள் அஃபேர் வச்சுக்கிட்டவன் இல்லை வேறு யாராவது வந்து அவளை ஆர்டர் பண்ணியிருக்கணும். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, அவள் வந்தப்பவே கண்ணு மையெல்லாம் கழிஞ்சு அழுது போய் கொஞ்சம் போதையில் இருந்தா. ஒருவேளை அவள் அஃபேர் கூட ஏதோ பிரச்சனையாக இருக்கணும். அதனால அவன் நான் போனதுக்கப்புறம் வந்து மர்டர் பண்ணிவிட்டு அந்த இடத்தையும் கொளுத்தி விட்டுட்டு போயிருக்கான். அதனால தான் நான் மாட்டிக்கிட்டேன். என்ன ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. நான் வந்துட்டு போனதுக்கான தடையும் தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அந்த அஃபேர்காரன் வந்து என் ஒய்ஃபை மர்டர் பண்ணதுக்கான தடையும் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறப்ப தாங்க நம்மளுக்கு அடுத்த ட்விஸ்ட்டு. அந்த பார்லர் லேடி இருப்பாங்க இல்லையா, அவங்க வேறு யாரும் இல்லை, இந்த கேண்டில் லேடியோட மாமியார். அதாவது கேண்டில் லேடியை மர்டர் பண்ணதை சொல்கிறவங்க ஹஸ்பண்டோட அம்மா. கவலைப்படாதடா, எனக்கு 16 வயசு உன்னை பெற்று எடுக்கிறப்போ எல்லாரும் வேண்டாம் வேண்டான்னு சொல்ல உன்னை பெற்றெடுத்து வளர்த்து இந்த அளவுக்கு ஆளாக்கியிருக்கேன். உன்னை ஜெயிலில் நான் சாக விட்டுருவேன்னு நினைக்கிறியா? என்னோட கடைசி காலத்தில் யாரும் இல்லாத அனாதையாக நான் வாழ்வேன்னு நினைக்கிறியா? நான் பார்த்துக்கிறேன்டா. உன்னை எப்படி வெளியே கொண்டு வர்றதுன்னு தெரியும். உனக்கு துரோகம் பண்ணாலே அந்த கேடு கெட்டவ. அவசரத்தில் எனக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது. நீ சொன்னதெல்லாம் அம்மா நம்புறேன்டா. கோர்ட்டோ ஊர் உலகமோ நம்பலைனாலும் நான் நம்புறேன்டா அப்படிங்கிறாங்க. உன் ஒய்ஃப் இறந்து போயிட்டா. மேபி அவள் அஃபேர் வச்சுக்கிட்டான் வந்து மர்டர் பண்ணான்னு என்னமோ. அது யாருன்னு உனக்கு தெரியும்ல, என்கிட்ட சொல்லு. உனக்காக அவனை நான் மர்டர் பண்ணுறேன். அவனால தாண்டா என் பையன் வாழ்க்கை நாசமாக போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுருந்துருப்பாங்க. இதெல்லாம் மேபி இந்த கேண்டில் லேடியோட ஹஸ்பண்ட் டக்குன்னு ஜெயிலுக்கு வந்தார் இல்லையா, ஒய்ஃபை மர்டர் பண்ணாங்க அப்படிங்கிற கேஸில். அப்போவே வந்து கூட இந்த பார்லர் லேடி கேட்டிருந்துருக்கலாம். இப்போ அவங்க பார்லர் வச்சுருக்கிற இடம் இவங்களுக்கான சொந்த இடம் தான். அங்கே தான் இவங்க மருமக கேண்டில் ஷாப்பும் வச்சுருந்தாங்க. ஏன் அங்கே வந்து இவங்க ஷாப் வைக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதை போக போக பார்க்கலாம். பட் மேக்ஸிமம் நிறைய பேத்துக்கு இப்போவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமாக ஒரு மரத்தோட ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தார் இல்லையா ஹேன். அந்த மரத்துக்கு முன்னாடி தான் நம்ம ஜங்ஷியும் குழந்தையோடும் வச்சுட்டு அவங்க ஹஸ்பண்டும் ஃபோட்டோ எடுத்துருந்துருப்பாங்க. ஜங்ஷியோட ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் இந்த ஃபோட்டோ இருந்திருக்கும். அந்த மரம் எங்கேன்னு சொல்லு. இது யூனிக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு பிளேஸுக்கே அந்த அடையாளமாக அந்த மரமாக இருக்குமோ எனக்கு தோணுது. கண்டுபிடிச்ச சொல்லுன்னு யாரோ கிட்ட சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம கிம்யூன் கிட்ட காணாமல் போனால் கேண்டில் லேடியோட அந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் இந்த பார்லர் லேடி உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்மளுக்கு சில விஷுவல்ஸும் காட்டுவாங்க. இந்த கவுன்சிலிங் வந்த சமயத்தில் எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க, என் புருஷன் ரொம்ப நல்லவன், அன்பான கணவனை என் வாழ்க்கைக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் ஒரு மான்ஸ்டர். அவனுக்கு இன்னொரு முகம் இருக்குது. கூட கொடுத்தனும் நடத்துகிற எனக்கு தான் அது தெரியும். ஆனால் என்னை தேவதை மாதிரி ட்ரீட் பண்ண, என்னை ரசிக்க, என்னை காதலிக்கன்னு ஒருத்தர் இருக்கான். அது யாருன்னு தெரியுமா? நான் பேர் சொல்லட்டுமா? அந்த பர்சனை உனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம்யூன் கிட்ட பேசியிருப்பாங்க. ஸோ இந்த கேண்டில் லேடி யார் கூட அஃபேர் வச்சுக்கிட்டாலோ அந்த பர்சனை கிம்யூனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக பேரும் சொல்லிட்டாங்க. அதை இந்த பார்லர் லேடியும் கேட்டாங்க. நம்மக்கிட்ட மட்டும் மறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு கூட போகிறப்போ ஹேனோட முகத்தை கூட ஜன்ஷி பார்க்குறது கிடையாது. ஹேன் துரத்திட்டு வந்து, இதை பாருங்கள், புரிஞ்சுக்கோங்க, உங்கள் ஹஸ்பண்ட் உயிரோடு தான் இருக்காரு. அவர் டெத்தையே சீட் பண்ணி எல்லா பணத்தையும் ஆட்டி போட்டதுக்காக ட்ரை பண்ணியிருக்காருங்கிறதுக்கு அது உண்மைன்னா என் புருஷனை குழந்தைய கண் முன்னாடி நிற்க வைக்கிறாங்க. கண்டிப்பாக நான் நிற்க வைக்கிறேன். அப்போ எனக்கு இதுக்கான பதில் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க. அந்த மரத்துக்கு முன்னாடி ஃபேமிலி ஃபோட்டோ மட்டும் இல்லை, ஜன்ஷி அவங்க ஹஸ்பண்டான கிம் கூட டேட் பண்ணப்போ கூட ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க இல்லையா, அதை எடுத்து வச்சிருக்காரு. அதை பார்த்ததும் அப்போ என் வீட்டுக்கு கூட வந்திருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ப்ளீஸ், அதெல்லாம் வந்து ஒரு காரணமாக தான், புரிஞ்சுக்கோங்க, சொல்லுங்கள், இந்த மரம் எந்த இடத்துல இருக்குது, ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படிங்கிறதுக்கு. என் வீட்டுக்கே வந்து எனக்கே தெரியாமல் என்னோட திங்ஸ் எல்லாத்தையும் பார்த்து ஃபோட்டோ எடுத்திருக்கீங்கன்னா உங்களை ஒன்றா பண்ண முடியாது. இதுக்கப்புறம் டார்ச்சர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து வந்துடுறாங்க. இந்த பக்கம் சன் வந்து ரொம்ப வலுக்கட்டாயமாக பார்க்க வரான். அங்கே இருக்கிற நர்ஸ் விட மாட்டேன்றாங்க. கிம்யூன் பார்த்துட்டு பரவாயில்ல விடுங்க அப்படிங்கிறப்போ சன் பயங்கரமாக கொந்தளிக்கிறான். ஏன்னா கிம்யூன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சன் கிட்ட கால் பண்ணி, இல்லை உங்கள் அப்பாவை மர்டர் பண்ணது உங்கள் அம்மா கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதை தான் இப்போ கொந்தளிக்கிறான். ஓகே, எங்கள் அம்மா இல்லைன்னா இப்போ யார்? அப்போ உங்களுக்கு யாருனோ தெரிஞ்சிருக்கு, அதனால தானே ரொம்ப ஸ்ட்ராங்காக என் அம்மா இல்லைன்னு சொல்கிறீங்க, யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி குதிக்கிறதுக்கு வேறு யாரும் இல்லை. அந்த பார்லர் லேடி
இறந்து போன கேண்டில் லேடியோட மாமியார். கேண்டில் லேடியோட ஹஸ்பண்ட் ஜெயிலில் இருக்கான் இல்லையா, அவனோட அம்மா அப்படிங்கிறதுக்கு அதை எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறப்போ அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் போட்டு காட்டுறாங்க. போதுமே, இந்த எவிடன்ஸ் போதுமே அப்படிங்கிறதுக்கு. இல்லை, இந்த எவிடன்ஸ் பத்தாது. அவங்க ஸ்கார்ஃப் எடுக்க வந்திருக்காங்க பார்த்தியா, அந்த டைம் வரைக்கும் தான் அவங்க ஃபேஸ் தெரியுது. அதுக்கப்புறம் என் ரூமுக்குள்ளே வந்துட்டு போனது அந்த பார்லர் லேடி தான் அப்படிங்கிறத நம்மளால் கன்ஃபார்மாக சொல்லவே முடியாது. ஏன்னா பெரிய கண்ணாடியும் மாஸ்க்கும் போட்டுருந்துருக்காங்க. அவங்க மருமகளோட டேப் ரெக்கார்டர் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அவள் யார் கூட அஃபேர் வச்சுக்கிட்டு அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருந்திருக்காங்க. சரி, நம்ம போலீஸ்க்கு இதெல்லாம் காமிச்சு கம்ப்ளைண்ட் பண்ணலாங்கிறதுக்கு அதான் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த பையனை ஏன் போலீஸ் விட்னஸாக எடுத்துக்கல? ஏன்னா ஆட்டிசம் டிசார்டரில் பாதிக்கப்பட்டிருக்கான். அவனால் கிளாரிட்டியாக எனக்கு யாரை பார்த்தோன்னு சொல்ல முடியல. இப்போ இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கொண்டு போய் கொடுத்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் தென் என்னோடய ரூமுக்குள்ளே சிசிடிவி கேமராஸ் இல்லை. எக்ஸாக்டாக அந்த ரெக்கார்டிங் எடுத்தது பார்லர் லேடி தான் நம்மளால் சொல்லவும் முடியாது. சரி, என்ன தான் பண்ணுறதுன்னு சன் கத்துறதுக்கு அந்த பார்லர் லேடி தான் அவங்க அப்பாவை மர்டர் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான ப்ரூஃபை நம்ம வந்து கரெக்டாக எடுக்கணும். அது எக்ஸாக்டாக அந்த பார்லர் லேடியை பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த பக்கமாக ஜென்ஷிக்கு மண்டை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஹேன் அந்த ஃபோட்டோ காமிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மரம் இருக்கிற ஃபோட்டோ, அந்த இடம் எங்கே இருக்குன்னு கேட்டிருப்பாங்க இல்லையா, அது இவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. இந்த பக்கம் ஸ்கூலில் கட்டுறாங்க. அந்த டாக்டரோட கார் வந்து இவங்க இங்கே இருக்கிற டீச்சரோட கார் தான் நான் மாற்றி எடுத்துகிட்டு போனேன், கார் ஆக்சிடென்ட்ல இருந்ததுன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அன்னைக்கு அந்த சம்பவம் நடக்கிறப்போ பின்னாடி நின்ன கார் இந்த டீச்சரோடது. இவன் தான் நம்மளை பிளாக்மெயில் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஸ்டாஃப் ரூம் விட்டு போனதுக்கப்புறமாக என்னத்தையோ ஒன்றா இவங்க ஹஞ்சங் பண்ணுறாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரில. இந்த பக்கம் கண்ணாடியோட ஒய்ஃபு நான் என் ஹஸ்பண்டுக்கு வந்து அஃபேர் இருக்கும் போல இருக்குது, நான் வந்து அதை செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. இப்போ அவங்களே நம்ம டூயங்க கால் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. டூயங்குக்கு எல்லாம் தெரிஞ்சு அப்புறம் சொல்லுங்கள், உங்கள் ஹஸ்பண்டுக்கு அஃபேர் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுறத உத்தேசம் அப்படின்னு ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன், ஒரு ஐடியா கொடுக்குறேன். அதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு அஃபேர் இருக்குன்னு கன்ஃபார்மாக சொல்லிடலான்னதும் டூயிங்குக்கு கண்ணாடியோட பொண்டாட்டி இவன் இல்லைன்னு கண்ணாடி சொன்னான். ஆனால் இவன் என்னமோ ரொம்ப வந்து பேசுகிறாளே, சரி பேச விட்டு பார்ப்போங்கிறாங்க. ஆக்சுவலாக என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் இல்லைன்னா அவரோட காரில் சென்டட் கேண்டில் இருக்கான்னு பாருங்கள், அது இருந்ததுன்னா அதுதான் அவரோட அஃபேர். என் சக்காலத்தி கொடுத்து கிஃப்ட்டுங்கிறப்போ அது எப்படிமா அப்படி சொல்கிற, அது சாதாரண சென்டட் கேண்டில் தானமாங்கிறதுக்கு இல்லை, அந்த கேண்டில் ஏற்றி வச்சா ரூம்பு மட்டும் மனமாக இருக்காது, அந்த கேண்டிலுக்குள்ள ஒரு சீக்ரெட் இருக்குது, லவ் சிம்பிள். அந்த லவ் சிம்பிளை பிரேஸ்லெட்டில் பொறிச்சு அதை போட்டு அதுக்கு மேலே தான் மெழுகு ஊற்றி சென்ட்டை சேர்த்து அந்த கேண்டில் செஞ்சுருப்பாங்க. இதை கண்டுபிடிங்க அப்படிங்க. எங்கேயோ எங்குக்கு என்னமோ ஒன்று உதைக்குது, நம்மளுக்கும் உதைக்குது தானே. இந்த பக்கம் ஸ்கூலாக காட்டுறாங்க. அந்த டீச்சர் டேபிளை வந்து நம்ம என்னமோ பண்ணாங்க ஹஞ்சங்கன்னு பார்த்தோம் இல்லையா, ஒன்றும் பண்ணிருக்க மாட்டாங்க, பென்ட்ரைவ் வச்சுருப்பாங்க. ஒரு பிரேக்குக்கு போனவர் திரும்பி வந்ததுக்கப்புறம் இது யாரோட பென்ட்ரைவ்ப்பா, என் டெஸ்கில் இருக்குது, யாருதுன்னு கேட்குறாங்க. இன்னொரு ஸ்டாஃப் இருந்துட்டு அதெல்லாம் போட்டு பார்த்தா தெரிஞ்சு போயிட போகுது, ஸ்டூடெண்ட்டோட ப்ராஜெக்ட் தான் அது இருந்திருக்கும், ஸ்டூடெண்ட்டை தான் வந்து அவங்க மிஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க அப்படின்னதும் அப்படியா ஓகே பார்க்குறேன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி பார்க்க போயிடுறாங்க. இவங்களுக்குன்னா தூக்கி வாரி போடுது ஹஞ்சங்குக்கு. ஐயோ அது என்னோடது, நான் சரியாக பார்க்கல, இது என்னோட பென்ட்ரைவ்னு வாங்கி வச்சுக்கிறாங்க. இந்த பென்ட்ரைவை அவன் ரொம்ப எதிர்ச்சியாக பார்த்த மாதிரி இருக்குது, இந்த பென்ட்ரைவுக்கு அவனுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. அப்படி இருந்து டீச்சர் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜென்ஷிக்கு அந்த மரம் ஞாபகம் வந்துச்சு இல்லையா, வீட்டுக்கு வந்து ஃபோட்டோ ஆல்பம் எல்லாம் எடுத்து பார்த்ததுக்கப்புறமாக அதில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இந்த மரம் எந்த இடத்துல இருந்தது அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும். இவங்க கிளம்புறப்போ இவங்களை ஹேண்ட் ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க. இந்த ஹேனுக்கு ஜென்ஷியை பற்றி நல்லாவே தெரியும். ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் தப்பாக பட்டுச்சுன்னா அது என்ன ஏதுன்னு தேடி கண்டுபிடிக்க அவங்க தயங்கவே மாட்டாங்க. அந்த பேபி சிட்டரோட பொண்ணு தன்னோட ஹஸ்பண்ட் ஃபோட்டோ பார்த்துட்டு அப்பான்னு கூப்பிட்டதும் அந்த பொண்ணோட வீட்டு வரைக்கும் போய் செக் பண்ணுற அளவுக்கு இவங்க வந்து ஒரு டிடெக்டிவ் மாதிரி வேலை செஞ்சாங்க இல்லையா ஜென்ஷி. அதில் ஞாபகம் வச்சுட்டு ஒரு ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காரு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துக்கும் வந்துட்டாங்க. ஹேன் தன்னை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஜென்ஷிக்கு தெரியல. அதுக்கப்புறமாக அக்கம் பக்கத்தில் விசாரிக்கலான்னு போகிறாங்க. ஹேன் வந்து இந்த மரத்தை பார்த்துட்டு ஸோ இந்த இடத்துக்கும் ஜென்ஷியோட ஹஸ்பண்ட் அன்னைக்கு முக்கிய சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப தான் ஒரு கடையில் பாட்டிமா கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க ஜென்ஷி. ஆக்சுவலாக ஜென்ஷியோட ஹஸ்பண்ட் கிம் அவங்க அம்மா இறந்ததும் அவங்க அப்பா அவங்க அம்மாவோட அம்மா ஊரான இந்த இடத்துக்கு கொண்டு வந்து அவங்க பையனை விட்டுட்டு கொஞ்சம் பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சிட்டி பக்கம் போயிருப்பாங்க. போனவர் தான் பெருசாக இங்கே வர்றதோ இவங்ககிட்ட எல்லாம் பேசி பழக்கிறதோ பையனை பார்க்குறதோ கிடையாது. ஆரம்பத்தில் கொஞ்சம் வந்துட்டு இருந்தவர் போக போக அதை கட் பண்ணிட்டாரு. அம்மாவை இழந்த பையன் அப்பாவும் ஆதரவாக இல்லை அப்படிங்கிறப்போ ரொம்ப வேதனைப்பட்டிருக்கா. அவங்க அப்பா போகிறப்ப என்ன சொல்லிட்டு போயிருப்பாங்கன்னா, தங்கம் இங்கேயே வெயிட் பண்ணு, ஈவினிங் அப்பா வந்துடுவேன்னு சொல்லியிருப்பார். அதனால அந்த பையன் ஒவ்வொரு வாட்டியும் அந்த மரத்துக்கிட்ட வந்து உட்காந்து வெயிட் பண்ணியிருப்பான். காலையில் வந்து உட்காந்தானா சாயங்காலம் வரைக்கும். இந்த அம்மா சந்தைக்கெல்லாம் போகிறது வேணுங்கிற பேக்கரி ஐட்டம் எல்லாம் வாங்கிட்டு வரப்போ இந்த பையனை பார்த்துட்டு சன் செட் ஆக போகுதுப்பா, வீட்டுக்கு போ, நான் கூட்டு போட்டுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இப்படி இந்த பாட்டிமா சொன்னதுக்கப்புறம் தான் ஆமாம் சன் செட் ஆக போகுது இல்லை, அப்போ எங்கள் அப்பா நாளைக்கு வருவார் அப்படின்ட்டு அங்கேருந்து குட்டிக்கும் வந்திருப்பாங்க. அப்படின்னா எப்போ தான் அந்த பையன் அதை கிவ் அப் பண்ணா, எவ்வளோ நாள் அந்த மாதிரி பண்ணான்னு தெரிலமா. ஒரு நாள் அதே மாதிரி நான் மார்க்கெட்டுக்கெல்லாம் போயிட்டு வரப்போ அப்பா சன்செட் ஆக போகுதுப்பா, கிளம்புப்பா, இவ்வளோ நேரம் இங்கே உட்காந்துட்டு இருக்காத, வா உன்னை கொண்டு வீட்டில் விடுறேன் அப்படின்னப்போ ஆமாம் இதுக்கப்புறம் இங்கே நான் வெயிட் பண்ண மாட்டேன், ஆனால் என் அப்பா வருவார், அவர் நான் கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன், நான் பெருசாக அவன் லட்சமாக சம்பாதிப்பேன், அதுதானே அவருக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த வயசுலேயும் அவங்ககிட்ட ஒரு வைராகியம் கோவம் ஒரு ஏமாற்றம் எல்லாத்தையும் நான் பார்த்தேன்.
அதுக்கப்புறமாக பெரிய பையனாகி வளர்ந்து படித்து சிட்டியில் போய் கொஞ்சம் வேலை செஞ்சு அதுக்கப்புறமா கூட இந்த கிராமத்துக்கு அடிக்கடி வந்து போக இருக்கான். அதனால தான் இந்த பாட்டிமாக்கு கிம்மு பெரிய வயசில் இருந்தாலும் எப்படி இருப்பான் அப்படின்னு ஞாபகம் இருந்திருக்கு. ஜென்ஷிக்கு இதெல்லாம் புது தகவலாக இருக்குது. தனக்கு அம்மா அப்பான்ட்டு யாரில் நான் ஒரு ஆர்ஃபனேஜில் வளர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிம் சொல்லியிருப்பாங்க. இந்த மரத்துக்கிட்ட வந்து ஃபோட்டோ எடுத்தப்போ கூட எனக்கு இந்த பிளேஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு, தவிர்த்து வேறு எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த பக்கம் பொறுத்தது போதும் அப்படின்னு ஜங் பொங்கி எழுந்துட்டாங்க. அந்த டீச்சரை கூப்பிட்டு உட்கார வச்சு, நடிக்காதீங்க, பென்ட்ரைவை பார்த்துட்டு அதை புதுசாக பார்க்குற மாதிரி நடிக்கிறீங்க, நீங்கள் தானே எனக்கு வீடியோவெல்லாம் அனுப்பிச்சு இந்த பென்ட்ரைவில் அனுப்பிச்சு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்ட்டு இவன் பாட்டுக்கு டேரெக்டாக நெத்தியடியே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டேன். எதையுமே கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணாமல் அவருக்கு ஒன்றும் புரியாமல் முழிச்சிட்டு இருக்காரு. உங்கள் காரில் முன்னாடி இருக்கல டேஷ் கேமரா, அதில் இருக்கிற ஃபுட்டேஜ் தான் எனக்கு அனுப்பிச்சு வச்சிங்க அப்படிங்கிறதுக்கு என்னம்மா பேசுகிற, எனக்கு ஒன்றும் புரியல, நாளாக உனக்கு எதுவும் அனுப்பலை, நீ எதை பற்றி பேசுகிறேனே புரியல அப்படின்னதும் அந்த 4 கிழமை இவங்களும் அந்த மேல் டீச்சரும் ஒன்றா இருந்த 4 எல்லாத்தையும் சொல்லி கேட்குறாங்க. பட் மேல் டீச்சர் இவங்களும் ஒன்றா இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறது இல்லை. ஓ அன்னைக்காமா ஆக்சுவலாக டாக்டரோட கார் தான் ஆக்சிடென்ட் ஆகி ஷெட்டில் இருந்ததுனால என்னோட கார் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அடுத்த நாள் எங்கிட்ட திருப்பி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இவன் என்னத்தையும் சொல்கிறான். அப்படியே நம்ம ஹஞ்சங்கோட முகமே மாறுது. இந்த ட்விஸ்ட்டையும் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல, எதிர்பார்த்தீங்களா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே ஸ்டெப் பெரிய வராங்க, காலெல்லாம் தடுமாறுது. இந்த டீச்சரோட கார் தான் அன்னைக்கு ஹஞ்சனும் மேல் டீச்சரும் ஒன்றா இருந்தப்போ அவங்க காருக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்த காரு. ஆனால் அந்த காரை அன்னைக்கு யூஸ் பண்ணது டாக்டர். அவங்க கார் ஆக்சிடென்ட் ஆகி ஷெட்டில் இருந்துச்சு. அடுத்த நாள் இந்த டீச்சர்கிட்டே அவங்க காரை ஒப்படைச்சிருப்பாங்க. ஆனால் அந்த சமயத்திலே வந்து அந்த மேல் டீச்சர் தான் அந்த டேஷ் கேமராவை கொஞ்சம் பார்த்துட்டு தரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்திருப்பான். எதுக்காக வேணும்னு கேட்டிருப்பானா, உங்கள் காருக்கு முன்னாடி என் கார் பார்க்காக இருந்தது, என் காரில் யாரோ ஸ்க்ராட்ச் போட்டிருக்காங்க, ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, அது யாருன்னு தெரியல, சிசிடிவி ஃபுட்டேஜையும் கேட்டால் சரி அந்த இடத்துல கவர் ஆகலைன்னு சொல்லிட்டாங்க, அதனால உங்கள் டேஷ் கேமராவை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அதனால இந்த டீச்சரும் கொடுத்துருப்பாங்க. இப்போ இவர் இது எல்லாத்தையும் சொல்ல அஞ்சங்குக்கு தலையே சுற்றுது. அப்போ நம்மளை பிளாக்மெயில் பண்ணுறது இந்த மேல் டீச்சர் அப்படின்ட்டு அந்த அதிர்ச்சி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கொஞ்ச நாள் இவங்களுக்கு வயிற்று வலி இருக்கு இல்லையா, அதனால் மயக்கம் வர மாதிரி ஆரம்பிச்சிருது. அப்புறம் டாக்டர் கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஸ்கூலுக்குள்ளேயே இருக்கிற டாக்டர் கிட்ட. அங்கே அப்பொழுதுக்கே பெயின் கில்லர்லாம் கொடுத்து, நான் தான் சொன்னேன்லாமா ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாரு, எனக்கு என்னமோ கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, நீ கொஞ்சம் ஹெல்த்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு வாட்டி அங்கேருந்து சிசிடிவி கேமராவை பார்த்துட்டு நம்ம பேசாமல் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்து என்னென்னு ஹஞ்சங் நினச்சிருப்பாங்க. ஆனால் அதை பண்ணியிருக்க மாட்டாங்க. என்ன ரீசனை வச்சு கேட்பாங்க. நானும் மேல் டீச்சரும் காரில் ஒன்றா இருந்தோம், அது எங்களுக்கு பின்னாடி இருந்த காரில் இருந்த டேஷ் கேமராவில் எவனோ ஒருத்தன் வீடியோ எடுத்து எங்களுக்கு அனுப்பிச்சிருக்கான்னு சொல்லியே கேட்பாங்க. அதனால தான் சிசிடிவி ஃபுட்டேஜே பார்த்துருக்க மாட்டாங்க. ஒருவேளை சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துருந்தா அங்கே நின்று இந்த கார் டீச்சரோடதுன்னு தெரிஞ்சிருக்கும், அன்னைக்கே கேட்டு இந்த பிரச்சனையும் முடிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ மேல் டீச்சர் தான் இத்தனை வேலையும் பண்ணியிருக்கா அப்படின்னு தெரிய வரப்போ டைஜஸ்டே அவங்களால பண்ண முடியல. இந்த பக்கம் கிம்யூன் எகெயின் ஜெயிலில் இருக்கக்கூடிய கேண்டில் லேடியோட ஹஸ்பண்டை பார்க்க வராங்க. சொல்லு, உன் ஒய்ஃபை யார் மர்டர் பண்ணியிருப்பா, அஃபேர் வச்சுக்கிட்டவன் தானே, அவன் யார், ஹைஸ்கூல் டீச்சர் தானே, அதை தவிர்த்து உனக்கு என்னெல்லாம் தெரியும் சொல்லுங்கிறதுக்கு அவன் வாயவே திறக்க மாட்டேங்கிறான். காரில் வந்து ஏறப்போ சன்னும் கேட்குறாங்க ஏதாவது சொன்னானா அப்படிங்கிறதுக்கு அவன் வந்து சொல்ல மாட்டேங்கிறான். இது பிகினிங் தான், அடுத்தடுத்து வர வேண்டியிருக்குங்கிறப்போ இங்கே இன்னொரு சீன். கண்ணாடியை ஸ்பை பண்ண சொல்லி ஒய்ஃப்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்தா இல்லைங்களா, அந்த பொண்ணை இப்போது டூயிங் ஸ்பை பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி ஸ்பை பண்ணிகிட்ருக்கிறப்போ அதே ரூட்டு வழியாக ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கிற கிம்யூனி பார்த்துருப்பாங்க. பட் இப்போ இந்த லேடியை ஃபாலோ பண்ணுறது தான் முக்கியம். ஃபாலோ பண்ணிட்டே வரப்போ அவன் ஜெயிலுக்கு வரா. விசிட்டராக தான் யாரையோ பார்க்க வரேன்னு தெரிஞ்சிச்சு, யாருன்னு தெரியல. அப்போ கிம்யூனுக்கு கால் பண்ணி டூயிங் கேட்குறாங்க. டூயிங், நீ இந்த பக்கம் போகிறத நான் பார்த்தேன், நீ ஏதாவது ஜெயிலுக்கு வந்தியான்னு கேட்க. ஆமாம். அப்போ டூயிங் முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த லேடி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த கண்ணாடி கிட்ட சென்டட் கேண்டில் இருக்கா, அதை வந்து தேடுங்கன்னு சொல்லிட்டு ஹைஸ்கூல் டீச்சரை மர்டர் பண்ண மர்டர் வெப்பன் சென்டட் கேண்டில்னு தானே சொன்னேன். அதை மர்டர் பண்ண பர்சனை எடுத்துகிட்டு போயிட்டு தான் சொன்னேன். மர்டரர் ஒரு லேடி அப்படிங்கிறதுன்னு என்கிட்ட சொன்னேன். கண்ணாடியை ஃபாலோ பண்ணி அவள் ஒய்ஃபை என்கிட்ட வந்தவ ஒய்ஃபே கிடையாது, இப்போ அவளும் ஜெயிலுக்கு வந்திருக்கா. அந்த சென்டட் கேண்டிலை ஹைஸ்கூல் டீச்சர் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போனது யார் உனக்கு தெரியுமா, யாரை சஸ்பெக்ட் பண்ணுறீங்க அதான் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு அது வேறு யாரும் இல்லை, அந்த பார்லர் லேடி தான், கேண்டில் லேடியோட மாமியார். இப்போ அந்த கேண்டில் லேடியோட ஹஸ்பண்டை தான் நாங்கள் பார்க்க வந்திருந்தோம். என்னடி சொல்லிட்டு இருக்க, நீ கூட தானே அந்த கேண்டில் ஷாப்பில் அந்த லவ் சென்டட் கேண்டில் மேக் பண்ண அப்படிங்க, பக்கத்தில் வந்து சன் தூங்கிட்டு இருப்பாங்க, எனக்கு தெரிஞ்சிடக்கூடாது இல்லையா, ஏன்னா அது கிஃப்டாக தான் உங்கள் அப்பாவுக்கு கொடுத்தேன்னு சொல்லியிருப்பாங்க. அதை நான் ஜஸ்ட்டு கிஃப்டாக தான் கொடுத்தேன், அதில் இருக்கட்டும் நான் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கேன், அப்புறம் பேசலாம்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறாங்க. டூயிங்கோட ஒய்ஃப்னு ஒரு லேடி சொன்னாங்களே, இப்போ அவங்க ஜெயிலில் இருந்து யாரையோ பார்த்துட்டு போனதுக்கு அப்புறமாக அந்த லேடி யாரை பார்க்க வந்தாங்க, நான் லாயர் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறதுக்கு, உங்கள் வேலையில் எங்கே வச்சுக்காதீங்க, நீங்கள் லாயராக இருந்தாலும் நீங்கள் யாராவது பார்க்க வந்திருக்கீங்களா, நேம் சொல்லுங்கள், அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம், அவ்வளோதான், அதை தவிர்த்து வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் ஜென்ஷி காரில் வந்துட்டுருப்பாங்க. அப்போ தான் இன்னொரு விஷயம் தெரிய வருது. அந்த பாட்டிக்கிட்ட விசாரித்தப்போ அந்த பாட்டியோட ஹஸ்பண்டான தாத்தாவும் வெளியே வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிம் பையனோட அப்பா இதே மரத்தில் தூக்க மாட்டி இறந்து போயிட்டாருமா. நிறைய பேருக்கு அந்த மரம் குட் மெமரிஸாக இருந்திருக்கு, ஆனால் அவர் தூக்க மாட்டி இறந்ததுக்கு அப்புறமாக இந்த மரத்தையே ஒரு சாபமாக பார்க்குறாங்க. அப்படி ஒரு விஷயம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது மூவ் வந்து ஜன்ஷிக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஜன்ஷி கண்டுபிடிச்சிட்டா ஹேன் தன்னை ஃபாலோ பண்ணுறதாக. ஹேன் எதிர்பார்க்காத சமயத்தில் ஹேன் கிட்ட வந்து போதும், தேவையில்லாமல் என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காதீங்க, என் லைஃப்பில் தலையிடாதீங்க அப்படின்ட்டு ஹேனோட கார் கீ எடுத்துகிட்டு போயிடுவாங்க. தன் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு வேற ஒரு புது பேபி சிட்டரை செட் பண்ணியிருப்பாங்க.
ஆனால் அவங்க சரியாக கவனிச்சிக்கல. பாப்பா உனக்கு வேணுங்கிறத எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப அங்கே அந்த பொண்ணு மிஸ் ஆகிற மாதிரி தெரியுது. இந்த பக்கம் அடிக்கடி கிம் இந்த கிராமத்துக்கு வந்து அவனுக்கு இங்கே தெரிஞ்சவங்க சில பேர் இருக்காங்கம்மா, பார்த்துட்டு போகிறது வழக்கம். ஆனால் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அவன் வர்றதே இல்லை, என்னென்னு தெரியலேன்னு சொல்லியிருப்பாங்க. வந்தால் எந்த இடத்துக்கு கிம் போவாங்க அப்படிங்கிறத தேடி வந்து பார்க்குறப்போ அங்கே யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் அங்கே நிறைய பார்சல்ஸ் எல்லாம் இருக்குது, எலக்ட்ரிக் பிளாங்கெட் வந்ததுக்கான பார்சல் அதுன்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸை பார்த்துட்டு இந்த வீடு யாருதுன்னு என்னென்ன ஐடியா இல்லைங்க. மேபி கிம்மோட தாத்தா பாட்டி தான் இருக்கலாம். இப்போ அவங்க குடும்பத்தை சேர்ந்த யாரோ ஒருத்தவங்க இங்கே இருக்கலாம், அது நம்மளுக்கு எக்ஸாக்டாக தெரியல. இந்த பக்கம் ஸ்கூலில் இருக்கிற டாக்டர் சொல்லியிருப்பாங்களா உங்களுக்கு அடிக்கடி வயிறு வலிக்குதுங்கிறீங்க, எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரெக்னன்சி டெஸ்ட் கிட்ட கொடுத்துருப்பாங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு. பார்த்தா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அப்போ ஹஸ்பண்ட் கிட்டேருந்து கால் வருது, எங்கே இருக்க ஸ்கூலில் இருக்கியா, அந்த ஹாஸ்பிட்டலில் நான் அப்பாயின்மெண்ட் எடுத்திருக்கேன், நம்ம 2 பேரும் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும் அப்படின்னதும் இல்லை இன்றைக்கி இல்லை, இப்போ இல்லை, எனக்கு ஒர்க் இருக்குது, நான் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கேன், நான் அப்புறம் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிவிட்டு இவங்களுக்கு என்ன சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஏன்னா இப்போ இந்த குழந்தை தான் ஹஸ்பண்டோடதா இல்லை இந்த மேல் டீச்சரோடதான்னு தெரியல. இங்கே சீன் அப்படியே கட் பண்ணால் கிம்யூன் டைரெக்டாகவே அந்த பார்லர் லேடிக்கிட்ட மோதலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் ஹேர் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் சன் கிட்ட ஒரு பிளான் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, நான் மைக் செட் பண்ணிக்கிறேன், நீங்கள் உட்காந்து ரெக்கார்ட் பண்ண, வேறு வழியே இல்லை, அவள் வாயில் கன்ஃபர்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து தான் ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மருமகளுக்கு அஃபேர் இருந்ததில்ல, அந்த அஃபேர் ஹைஸ்கூல் டீச்சர் கிட்ட தானே, அவளை கொள்ளணுங்கிற மாதிரி உங்களுக்கு வெறி வந்ததில்லை அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் எபிசோடு 1 ஒரு பாலடைஞ்ச கட்டடம் மாதிரி நைட் டைம்லேயே ஒரு மோடில் காட்டிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த கட்டடத்துக்கு இப்போ நம்மளோட ஜங்ஷி வந்து நிற்கிறாங்க. இவங்க எப்படிங்க வந்திருப்பாங்கன்னா அந்த அட்ரஸ் எல்லாம் பார்த்துருப்பாங்க, அங்கே பார்சல் டெலிவரி ஆனது. ஆனால் எங்கேருந்து டெலிவரி பண்ணாங்கிறதுக்கான அட்ரஸ் இருக்காது. ஆனால் அது கொரியர் ஆஃபீஸில் கொண்டு கொடுத்து இது நீங்கள் தானே டெலிவரி பண்ணீங்க, ஆமாங்க எங்கள் டெலிவரி சர்வீஸ் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க வந்து கொஞ்சம் தப்பாக அனுப்பிச்சிட்டாங்க போல இருக்குது, அதனால் யார் சென்டர்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமாங்கிறதுக்கு ஐயோ இதுக்கு மேலே அட்ரஸ் இல்லைங்களே, இருங்க செக் பண்ணி சொல்கிறேன் அப்படிங்கிறப்ப தான் அங்கே அட்ரஸ் கிடைக்குது. அந்த அட்ரஸ் தான் இந்த இடத்தோட அட்ரஸ். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வராங்க. பார்த்தா கொஞ்சம் பாலடைஞ்ச இடம் மாதிரி இருக்குது, யாரும் ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணாத இடம் மாதிரி இருக்குது, பாதிலேயே கட்டி பாதியோடு விடப்பட்ட இடம் மாதிரி இருக்குது. ஆனால் அங்கங்கே யாரோ தங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது. ஏன்னா அதுக்கான ஆதாரமெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்கிறப்போ யாரோ இவங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியுது. ஃபுட் சவுண்ட் கேட்குது, கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு இவங்களும் சேஸ் பண்ணிட்டு வராங்க. கரெக்டாக ஒரு இடத்துல ஒருத்தன் தொப்பி போட்டு மறைஞ்சு நிற்கிறான். கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் ஜங்ஷி நிற்கிறாங்க. அந்த சமயத்தில் ஜங்ஷியோட ஃபோன் ரிங் ஆகுது. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து உங்கள் குழந்தை மிஸ் ஆகிடுச்சுங்க, போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குது, வந்து கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே யாரோ மறைஞ்சு ஒழிஞ்சிருக்காங்கன்னு ஜங்ஷிக்கு தெரிஞ்சாலும் இப்போ அது முக்கியம் இல்லை, குழந்தை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க. ஜங்ஷி கார் எடுத்துகிட்டு போகிறத கூட அந்த உருவம் ஒழிஞ்சு நின்று பார்க்குது. இந்த பக்கம் கிம்யூன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பேச்சு கொடுத்துட்டே ஆரம்பிச்சிட்டே இருக்காங்க. ஒரு மாதிரி வெறியாகுது, கடுப்பாகுது. அந்த டேப் ரெக்கார்டர் பற்றியெல்லாம் பேசுகிறாங்க, அதில் கேட்டிருப்பீங்களே உங்கள் மருமகளோட அஃபேர் யாருன்னு தெரிஞ்சிருக்குங்க அப்படின்லாம் சொல்கிறப்ப செம கடுப்பாகுது. பட் இருந்தாலும் இந்த பார்லர் லேடி கொஞ்சம் கூலாக ஆக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஒரு ஸ்டேஜில் மைக்கை வச்சுட்டு தான் கிம்யூன் வந்திருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சதும் மைக்கை படக்குன்னு பிடுங்கிடுறாங்க. என்ன நடந்தாலும் உள்ளே வராதேன்னு சொன்ன சொல்லியிருப்பாங்க. ஓய்வு ஏதோ தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கா, அதான் மைக்கெல்லாம் வச்சுருக்கா, அதான் மைக்கை எடுத்துட்டோமே, அதை பிச்சு போட்டுட்டோமே அப்படிங்கிறதுனால பார்லர் லேடியும் தர வேட்டா, ஆமாண்டி நான் தான் அவனை மர்டர் பண்ணேன், அவன் தான் என்னோட மருமக கூட அஃபேர் வச்சுட்டு இருந்தான், அதனால தான் அவனை நான் மர்டர் பண்ணேன், இப்போ கூட எனக்கு ரத்தமெல்லாம் கொதிக்குது, ஆனால் என்னை போலீஸால் கூட கண்டுபிடிக்க முடியல பார்த்தியா அப்படின்னு தானே அவட்ட சொல்கிற சமயத்தில் இங்கே வந்து கட்டாயிடுச்சு அப்படிங்கிறது சன்னுக்கு தெரியுது. சன் காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் இங்கே வந்ததும் பார்லர் லேடிக்கிட்ட கிம்மின்னு என்ன சொல்லியிருப்பாங்க, நான் தனியாக தான் வந்திருக்கேன், இந்த பக்கம் போனேன்னா என் ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, சரி அப்படியே ஹேர் கட் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு தனியாக வந்திருக்கேன் அப்படின்னு எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பா. ஏன்னா இவங்க ஒரு சைக்காட்ரிஸ்ட்டு, அதனால ஒருத்தங்கிட்ட இருந்து எப்படி உண்மை வாங்கணும்னு தெரியும். இதெல்லாம் சொன்னதுனால தான் அவளும் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டா. கடைசியில் சொன்னால் பார்த்தீங்களா, போலீஸால் கூட என்ன பிடிக்க முடியல, அதுக்கு தான் கிம்யூன் பயங்கரமாக கத்துறாங்க. ஏன்னா நான் தான் எல்லாத்தையும் அழித்தேன், நீ எதுவும் ஈஸியாக தப்பிச்சிட்ட, போலீஸால் கண்டுபிடிக்க முடியலன்னு உளறிட்டு கிடக்காத. அங்கே நான் வந்தேன், ஸ்கூல் டீச்சர் இறந்ததுக்கு அப்புறமாக வந்தேன், நான் வந்துட்டு போனது தெரிஞ்சால் போலீஸ் பிரச்சனை ஆகிடும்னு அங்கே இருக்கிற எவிடன்ஸ் எல்லாத்தையும் அழிச்சப்போ நீ வந்துட்டு போனதுக்கான தடமும் அழிஞ்சு போச்சுங்கிறாங்க. சரி விடு, இப்போ உன்னையும் அழிச்சிட்டேன்னா இன்னும் மொத்தமாக அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சமய சண்டை போட்டு அங்கே ஒரு சிசர் எடுத்துட்டாங்க கழுத்தில் குத்தலான்னு. அவ்வளோதான், சன்னால் இதுக்கு மேலே முடியல, கண்ணாடி உடைக்கிறதுக்கு என்னத்தையும் தூக்கி கண்ணாடி உடைச்சிட்டான். கிம்யூன் செம்ம கோவம் வராங்க. சன் சொல்கிறான், ஏன் இப்படி பண்ணுறீங்க, நான் பயந்து தானே ஹெல்ப் பண்ண வந்தேன், ஏன் என்ன கோச்சிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு நான் தான் சொன்னேன்ல என்ன நடந்தாலும் உள்ளே வராதேன்னு. இல்லை உங்கள் ரெக்கார்டரை பிடிங்கிட்டா, அவளால் உங்களுக்கு ஆபத்து வந்துருமோ அப்படின்னு தான் வந்தேங்கிறதுக்கு. இதை பாரு, இதாக இருந்தாலும் நான் பார்த்துட்டு இருந்திருப்பேன், அவள் எல்லாத்தையும் கன்ஃபர்ஸ் பண்ணியிருந்திருப்பா, கன்ஃபர்ஸ் பண்ணாலும் நம்மக்கிட்ட எவிடன்ஸ் இல்லை, அவள் பாதி வரைக்கும் தான் சொன்னான். அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்த மைக்கை பார்த்துட்டா, அதுக்கப்புறம் அவள் சொன்னது எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை, ஏன்னா அது கனெக்ஷன் கட்டாகி போச்சு அப்படிங்கிறாங்க. இதை பாருங்க கிம்யூன், எனக்கு நீங்கள் ரொம்ப முக்கியம், என்னால் தான் இந்த விஷயத்துக்குள்ளே வந்தீங்க, நீங்கள் என் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதுனால தானே எங்கள் அப்பாவோட மர்டரில் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க வந்தீங்க, பட் இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது என்ன சொல்லுங்கள் அப்படிங்கிறதுக்கு கிம்யூன் இருந்துட்டு, நீ எல்லாத்தையுமே குழப்பி விட்டுட்டேன், நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைன்ட்டு வராங்க. இந்த பக்கம் டோயின் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணுற அவளோட ஹையர் அஃபிஷியல்ஸ்லாம் வர வைக்கிறா. அதனால் கேண்டில் லேடியோட
ஹஸ்பண்டை தான் அந்த பொண்ணு டூயங்கோட ஒய்ஃப் நான் சொல்லிட்டு வந்தாலே அந்த பொண்ணு இதுக்கப்புறமாக ஜஸ்ட் ஃப்ரெண்டுன்னு மட்டும் வச்சுக்கலாங்க. அந்த ஃப்ரெண்டு தான் வந்து மீட் பண்ணிவிட்டு போயிருக்கா. அவள் என்ன ரிலேஷன்ஷிப் அந்த கேண்டில் லேடியோட ஹஸ்பண்டுக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணுறப்போ ஃப்ரெண்டுன்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்கா. இந்த பக்கம் ஹஞ்சிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கிம்யூன் கிட்ட வந்து கதறி கதறி அழுதுட்டுருக்கா. கிம்யூன் இருந்துட்டு குழந்தைய அபார்ட் பண்ணிடலாங்கிறதுக்கு அதை நான் ஃபஸ்ட்டே யோசித்தேன். ஆனால் இந்த குழந்தை யாருதுன்னு எனக்கு தெரியல. மேல் டீச்சராக இருந்து அபார்ட் பண்ணால் ஓகே, ஒருவேளை என் ஹஸ்பண்டு தான் இருந்தா குழந்தை வேணும் நாங்கள் எவ்வளோ வருஷமாக ட்ரை பண்ணணும்னு உனக்கே தெரியும் இல்லையா? அப்போது என் லைஃபே நான் தொலைக்கிற மாதிரி, நான் எது வேணும்னு ஆசைப்பட்டனோ அதையும் இழக்கிற மாதிரி நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படிங்கிற சமயத்தில் தான் நம்ம கிம்யூன் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் பிறந்ததுக்கப்புறம் தானடி பண்ண முடியும் அப்படின்னு ஹேண்ட்ஜன் கேட்க, இல்லை கருவில் இருக்கிற குழந்தைக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணலாம், ஆனால் அது கொரியாவில் இல்லீகல், ஆனால் யூஎஸ்ஏலலாம் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு டாக்டர் தெரியும், என் ஹஸ்பண்டோட சாம்பிளை கலெக்ட் பண்ணிவிட்டு வா, அதுக்கப்புறமாக அவங்களுக்கு நான் ஒரு லெட்டர் கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹேண்ட்ஜங் இன்னும் ப்ரெக்னென்ட் ஆகி 3 months கூட ஆகலை. யாரோட குழந்தைன்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஏதாவது பண்ணிக்கலான்னு முடிவெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வரப்போ அந்த மேல் டீச்சரை பார்த்து செம இதாக நடந்துக்கிறாங்க. எல்லாமே கொஞ்சம் டயர்டாக இருக்காங்களா, ஏன் உடம்பு சரியில்லையான்னு மேல் டீச்சர் கேட்கா. ஆமாம் உன்னால தான் அப்படின்னு தனியாக கூப்பிட்டு வந்து திட்டிட்டு இருக்கப்போ அவனுக்கு ஒன்றும் புரியாத மாதிரி இருக்குது. அப்போ தான் இவன் சொல்கிறான், நீ தான் அந்த வீடியோ எனக்கு அனுப்பிச்சு எனக்கு தெரியும் அப்படின்னு பயங்கரமாக கண்ணப்பன்னு கத்திட்டு இருக்கிறப்போ டாக்டர் வராங்க. ஹேண்ட்ஜங் என்னாச்சு, நீங்கள் ப்ரெக்னென்ட் தானே, டெஸ்ட் ரிசல்ட் என்னன்னு கேட்குறாங்க. இவங்க தானே ப்ரெக்னன்சி கிட்டு கொடுத்துருப்பாங்க. அது மேல் டீச்சர் காதில் கேட்டதும் ஐயோ இது உனக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக, இல்லைங்க நான் ப்ரெக்னென்ட் இல்லை நெகட்டிவ் அப்படிங்கிறாங்க. ஐயோ சாரிங்க, உங்களுக்கு இருக்கிற சிம்டம்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ நீங்கள் ப்ரெக்னென்ட் தான் நினச்சேன், அதனால தான் நான் தெரியாமல் கேட்டுட்டேன், மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ, ஆனால் இதைத்தான் எல்லாத்தையும் இந்த மேல் டீச்சர் கேட்டுட்டானே, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, அந்த குழந்தை என்னோட தானே, நம்ம குழந்தை தானேங்கிறதுக்கு வாயை மூடு, நான் ஒன்றும் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை, அப்புறம் நீ ஒன்றும் டாப்பிக்கை மாற்றுதா, என்னை பிளாக்மெயில் பண்ணாமல் தானே நீங்கிறதுக்கு. இதை பாரு, அன்றைக்கி நான் நீ ஒன்றா இருந்த சமயத்தில் நம்ம காரோட சைட் மிரரில் பின்னாடி நிற்கிற காரோட லைட்டு பிளிங்க் ஆனதை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் டேஷ் கேமரான்னு தெரிஞ்சது. அடுத்த நாள் இந்த டீச்சரை பார்த்து அந்த டேஷ் கேமராவை நான் வாங்கினேன். இதுலேருந்து நம்ம வீடியோவை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை வச்சு ஒன்று பிளாக்மெயில் பண்ணுங்கிறது எனக்கு மைண்டு கிடையாது. நீ எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால் நானும் விட்டுட்டேன். ஆனால் அடுத்த நாள் என் வீட்டுக்கு வரேன், சாப்பிட்றதுக்கு வர நம்ம பேசலான்னு சொன்னேன். ஆனால் அந்த ப்ராமிஸை நீ பிரேக் பண்ணிட்டேன். அந்த கோவத்தில் நான் ஆரம்பிக்க, பாத்தியா நீ ஏன் ஒத்துக்கிட்டேன், அப்போ இதுக்கெல்லாம் நீ தானே காரணம் அப்படின்ட்டு அங்கேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் சன் வந்துட்டு நம்ம கிம்யூனுக்கு கால் பண்ணி, என் அப்பாவை மர்டர் பண்ணுறது அந்த பார்லர் லேடி தானே, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், அவள் வீட்டுக்கு முன்னாடி தான் நிற்கிறேங்கிறதுக்கு, டீப் ஏதாவது முட்டாள்தனமும் பண்ணிடாதடாங்கிறாங்க. காலை கட் பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். கிம்யூனுக்கு செம்ம டயர்டாக இருக்குது, மனசளவுலையும் உடம்பளவுலையும். அப்போ டூயன் கிட்டேருந்து கால் வருது, எனக்கு இன்னும் எதுவும் சரியாக தெரியல, ஆனால் நான் கெஸ் பண்ணுறது கரெக்டாக அப்படின்னா ஜெயிலில் இருக்கிற கேண்டில் லேடியோட ஹஸ்பண்ட் தான் ஃப்ரெண்டை வச்சு தான் ஒய்ஃபோட அஃபேர் யாருன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜெயிலில் இருக்கிற கேண்டில் லேடியோட ஹஸ்பண்ட் தான் அம்மா தான் ஃப்ரெண்டு 2 பேரையும் வச்சு இதை பண்ணிட்டு இருக்கான். இன்னும் நான் கொஞ்சம் கெஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க தவறுதலாக தான் ஹைஸ்கூல் டீச்சரை மர்டர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தன்னோட மருமக கூட இந்த ஹைஸ்கூல் டீச்சருக்கு தான் அஃபேர் இருந்திருக்குமோன்னு சொல்லிட்டு மர்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் அது இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போது தன்னோட மருமக யார் கூட அஃபேர் வச்சிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த கேண்டில் லேடி செத்து போயிட்டா, அதனால அவள் புருஷன் தான் வந்து மர்டர் பண்ணியிருப்பான் அப்படின்னு அவன் பண்ணானே இல்லையான்னு தெரியல. இப்போ அவன் ஜெயிலுக்குள்ளே இருக்கான். தன்னோட அம்மாவையும் ஃப்ரெண்டையும் வச்சு அதை கண்டுபிடிக்கிறதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். உண்மை தெரிஞ்சால் எப்படியாவது தன் மகனை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தன் ஃப்ரெண்டை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்க போராடிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் கிம்யூன் உங்ககிட்ட கவுன்சிலிங் எடுத்துக்கிறதுக்காக அந்த கேண்டில் லேடி வந்திருக்கான்னு அவன் மாமியாருக்கு தெரிய வந்திருக்கு. அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த வாய்ஸ் ரெக்கார்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிருக்கா. அதில் கன்ஃபார்மாக தன்னோட அஃபேர் யாருங்கிறத கண்டிப்பாக அவள் சொல்லியிருப்பா தானே கேண்டில் லேடி. உனக்கு தான் ஞாபகம் இருக்கான்னு கேட்குறாங்க. எத்தனை பேர் இவங்க கவுன்சிலிங் பண்ணியிருப்பாங்க, எல்லாரும் என்னென்ன சொல்கிறாங்க ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்க முடியும். அந்த சமயத்தில் தான் அப்படியே இவங்களையும் காட்டுவாங்க பார்லர் லேடி. அவங்க எங்கேயும் இறங்கி போகிறாங்க, எங்கே என்ன நம்மளுக்கு தெரியல. எங்கள் சீன் அப்படியே கட் பண்ணால் ஸ்டேஷனுக்கு வந்து தன் குழந்தைய கூப்பிட்டுக்க வராங்க. உங்கள் பொண்ணுக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்திங்க, பயப்படாமல் அழாமல் இருந்துக்கிட்டா என் பொண்ணு இப்படி இங்கே வந்தால் நீங்களே கண்டுபிடிச்சிங்களாங்கிறதுக்கு, இல்லை ஒரு லேடியும் அவங்க அம்மாவும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேபி சிட்டரோட பேரையும் அந்த குழந்தை பேரான ஹீயும் சொல்கிறதுக்கு, அப்போ இவங்க வச்சு புது பேபி சிட்டர் வராங்க. இதுக்கப்புறம் நீ வேலைக்கு வராத அம்மா தாயே போதும், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்கு, ஐயோ நான் அதுவும் தெரியாமல் மிஸ் பண்ணிட்டேன், அந்த குழந்தை பத்திரமா இருக்கலன்னு அவங்க கெஞ்சிட்டே வராங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தவங்க என்ன தான் அந்த பேபி சிட்டர் மேலே கோவம் இருந்தாலும் தான் ஹஸ்பண்டோட மிஸ்ட்ரஸ் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் நம்ம பொண்ணையே வந்து பத்திரமா போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிருக்காங்களே, ஒரு தேங்க்ஸாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. அப்போ பேபி சிட்டரை காட்டுவாங்க பாருங்க, இவ ஒரு தனி சைக்கோ போல இருக்கு. ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக சிரிச்சு ஃபோனில் பேசுவா. கால் பண்ணியிருக்கிறது நம்ம ஜங்கி தான், இவ சிரிக்கிறதெல்லாம் ஜஞ்சி கேட்காது. ஆனால் ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிச்சுட்டு தான் பேசுகிறா. எல்லாம் இவ பிளான் போல இருக்குது. இவ இன்னும் தனியாக என்ன கதை வச்சுருக்காளோ என்ன ட்விஸ்ட்டை வச்சுருக்காளோன்னு நம்மளுக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்லர் லேடியை தான் காட்டுறாங்க. அவங்க அப்படியே நொந்து போய் ரொம்ப சோகமாக என்னமோ ரொம்ப உடம்புக்கு முடியாத மாதிரி நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ ஹேண்ட் பார்த்துட்டு காரில் ஏற சொல்கிறாங்க. இவங்க ஏறினதும், சொல்லு உன்னோட மருமக கேண்டில் லேடி கூட அஃபேர் வச்சுக்கிட்ட, அவன் யாரும் நீ கண்டுபிடிச்சிட்டியா, உங்ககிட்ட தானே அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்கெல்லாம் இருக்குது, எனக்கு கூட நான் பார்க்கணுங்கிறதுக்கு. இதை பாரு, நம்ம 2 பேரும் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டோம், 2 பேரும் ஈக்குவலான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிப்போன்னு சொல்லிட்டு
இந்த ரெக்கார்டிங்கெல்லாம் வாங்குறதுக்கு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? இப்போ எனக்கு டயர்டாக இருக்குது, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு இறங்க போகிறப்போ சரி நீ அமைதியாக நானே கொண்டு விடுறேன், பட் எனக்கு அந்த ரெக்கார்டிங்கெல்லாம் வேணும் அப்படின்னு ஹேண்ட் சொல்கிறாங்க. ஸோ ஹேண்ட் யாருங்கிறது இன்னுமே இந்த பார்லர் லேடிக்கு தெரியாது. ஜென்ஷியோட ஹஸ்பண்ட் உயிரோடு இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு அண்டர் கவர் ஆப்ரேஷன் மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ கொடுத்தாங்க பாருங்க ஒரு செம ட்விஸ்ட்டு. காஃபி ஷாப்பில் ஜென்ஷி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ 2 போலீஸ் வராங்க. மேடம் உங்கள் ஹஸ்பண்ட் பேர் கிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியே விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஏன் எதுக்காக என் ஹஸ்பண்டை பற்றி கேட்குறீங்க, அவர் இறந்து போயிட்டாரே அப்படிங்கிறதுக்கு. இல்லை, பார்லர் லேடி இறந்து போயிட்டாங்க, உங்கள் ஷாப்புக்கு பக்கத்தில் தானே உங்கள் ஷாப் வச்சுருக்காங்க, நேற்று நைட் யாரை வந்து அவங்கள மர்டர் பண்ணியிருக்காங்க, அந்த இடத்துல ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை வச்சு சர்ச் பண்ணப்போ உங்கள் ஹஸ்பண்டோட ஃபிங்கர் பிரிண்ட் கிடச்சிதுன்னு சொல்கிறப்போ தூக்கி வாரி போடுமே ஜென்ஷிக்கு. இந்த பக்கம் அந்த வீட்டுக்கு முன்னாடி தான் நின்றுட்டு ஹேண்ட் என்னடா நடக்குதுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அப்படியே சன்னையும் காட்டுறாங்க. இந்த பக்கம் ஹேஞ்சங்கோட ஹஸ்பண்ட் அந்த செஃப்பை காட்டுறாங்க. அவர் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு இருக்காரு. திடீர்னு குனிஞ்சு போய் அங்கே ஏதோ ஒரு சின்ன பீஸ் கண்ணாடி பீஸ் மாதிரி கிடக்குது, அது மாதிரி லேபிள் ஒட்டிருக்கு. அதை கையில் எடுத்து மறைச்சு வச்சுக்கிறாரு. ஆல்ரெடி பல ட்விஸ்ட்டு. இதில் கேண்டில் லேடியோட மாமியாரான பார்லர் லேடியை யாரும் ஆர்டர் பண்ணாங்கன்னு வேறு நம்ம கண்டுபிடிக்கணும். இருக்கிற ட்விஸ்ட்டும் சஸ்பென்ஸும் பத்தாதுன்ட்டு கிம் உயிரோட தான் இருக்கான். ஒரு இடத்துல வந்து எனக்கு இங்கே தங்குறதுக்கு ரூம் வேணும்னு கேட்டு நிற்கிறான். இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க, இந்த ட்ராமாவுக்கு கொஞ்சம் காப்பிரைட் இஷ்யூஸ் அதிகமாக வருதா, அதனால தான் நான் ரொம்ப லேட்டாக போஸ்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனும் வந்துடுது. அதனால கொஞ்சம் இமேஜஸும் ஆட் பண்ணுறேன். வீடியோ ஃபார்மேட்டில் தான் இருக்கும், அங்கங்கே கொஞ்சம் இமேஜை ஃப்ரீஸ் பண்ணி ஆட் பண்ணட்டுமா, ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ப்ராப்ளம் வராது. நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன்.